வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. அமைச்சரவை விரிவாக்கம், அமெரிக்காவில் நடந்திருக்கிற ஒரு பரபரப்பு, அதிமுகவுடைய தாவேக்கு ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையிலேருந்து பதவி கொடுக்கப்படலை. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதை எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் இன்றைக்கி தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. 23 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. அது மாதிரி கேள்வி எதாவது இருக்கா? கேள்வி இன்றைக்கி ஒன்றும் வரலண்ணே. வரல. வேறு ஏதாவது விமர்சனங்கள் விமர்சனங்கள் பெரிய விமர்சனங்கள் ஒன்றும் இல்லை. என்னென்னா இதை பற்றி பேசியிருந்தோம்னா, இந்த கல்வியை பற்றி பேசியிருந்தோம்ல, நான் இந்த ஆப்ஸை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தோம். இந்த ஆப்ஸை பற்றி அது எந்த ஒரு இதுவும் வரல. அது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் மக்கள் அதை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு தெரியல. இனிவே நம்மளுடைய வேலையை செய்வோம். அது நாளைக்கு நம்ம விரிவாகவே பேசோம்னா, சண்டே அன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் அதை மட்டும் போடுற மாதிரி பார்க்குற மாதிரி பார்ப்போம். எனக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். சரிண்ணே. தமிழக அமைச்சரவையோட விரிவாக்கண்ணே. தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் 23 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. சில போர்ட்ஃபோலியோவில் முக்கியமான போர்ட்ஃபோலியோ செங்கோட்டையன் அவர்களுடைய போர்ட்ஃபோலியோ மாற்றப்பட்டிருக்கு. பதவி ஏற்றிருக்கிற அமைச்சர்களை பற்றியும் இந்த போர்ட்ஃபோலியோ பற்றியும் எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் இளைஞர்கள், மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 16 பேருக்கு. கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு 2 தொகுதி, அதில் பெரிய அளவில் இவருக்கு உயர்கல்வி கொடுத்துருக்காங்க. விஸ்வநாதனுக்கு அவருக்கு ஏற்ற துறை, இவருக்கு சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் டம்மி போஸ்ட் மாதிரி தான். பெரிய அது என்ன அந்த மாவட்டத்துக்குனே உள்ள சாபமான அது கன்னியாகுமரி மாவட்டம்னா பால், சுரேஷ் ராஜா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ 23 + 9 32. முதல்வரோட சேர்த்தா 33. மொத்தம் 35. இன்னும் 2 இது ஒன்று ஐயுஎம்எலுக்கும் 1 விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படின்றது. ஐயுஎம்எல் கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க. நல்ல முடிவாக எடுத்திருக்காங்க. எப்படி முடிவு எடுத்திருக்காங்கன்னா, அந்த வாணியம்பாடி எம்எல்ஏக்கு கொடுத்துருந்தா ஏவா வேலு தான் அங்கே அமைச்சர். ஓகே. அவர் ஒன்றுமே இல்லை, டம்மி பீஸ். அவர் ஏன்னா பிரச்சாரத்திலே சொல்லிட்டாரு, நான் ஒரு டம்மின்னு. அப்படி கொடுத்துருந்தா திமுக அந்த பகுதியில் படு ஸ்ட்ராங்காக மறுபடியும் வேலை காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். நல்ல வேலை அவரை டம்மி பண்ணிட்டு இப்போ பாபநாசம் எம்எல்ஏக்கு ஷாஜகான் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது ஓகே, தஞ்சாவூர் அந்த சைடு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இங்கே தாவேகாவுடைய வளர்ச்சிக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம். அந்த மாதிரி இது பல மாவட்டங்கள் பிரதிநிதித்துவம் விட்டு போயிருக்குது. அது உண்மையிலேயே கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று. என்ன, சென்னையில் இருக்கிற 7 அமைச்சர்கள் எல்லாருமே சென்னையில் நின்னாங்க. அதுதான் பிரச்சனை. 7 அமைச்சர்கள் கொடுத்து ஒரு பொறுப்பு மன்றம் கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பொறுப்பு அமைச்சர்களாக போட, இங்கே இருக்கிற அமைச்சர்களை போட வாய்ப்பு இருக்குமா? அப்படிலாம் வராது. அவங்களுக்கு வேறு எதாவது இது பண்ணுவாங்க, இந்த வாரியம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் அதில் 7 பேர் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள். அது ஒரு பெரிய அளவில் சண்முகமே இன்றைக்கி பாராட்டிட்டார். 7 பேர் பட்டியலின அமைச்சர்கள்னு. பெண்கள் அதில் பெண்கள் 4 பேர், சிறுபான்மையினர் இவரோட சேர்த்து 4 பேர், நம்ம முதல்வரோட சேர்த்து. இதில் பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள்னால் திருவாரூர், தருமபுரி, கரூர், கிருஷ்ணகிரி, அதே மாதிரி திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், டெல்டா மத்திய மாவட்டங்கள். திருவள்ளூருக்கும் கொடுக்கப்படலைங்கிற. திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. இப்போ இந்த சைடுலாம் கொஞ்சம் பார்ட்டி அவங்க ஸ்ட்ராங் பண்ணோன்னா அதுக்கேற்ற ஏதாவது வேறு வகையில் அங்கே இருந்து வர்றவங்கள வாரியம் மற்ற விஷயங்கள் போட்டாங்கன்னா கட்சி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே புதுசு. முதல் முறையாக ஒரு பிராமணர் அறநிலைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திமுக பக்கம் இருந்து எதிர்ப்பு குரல்கள் வலுவாக வளர்க்கிறது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணர் எப்படி போடுவீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, சிறுபான்மை நலத்துறைக்கு ஒரு இஸ்லாமியரை ஏன் போடுகிறீர்கள், ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒரு ஆதி திராவிடரை எதற்கு போடுகிறீர்கள் அப்படின்ற கேள்வியும் வரும். பிராமணர் அப்படின்னா அந்த துறையில் அந்த கோயில்கள் பெரும்பாலும் சார்ந்துருக்குது, ரொம்ப பேர் நெருங்கி பேசுது. அது அவர் பிராமணராக அந்த இது சார்ந்து நடந்துக்கிட்டால் தான் தப்பு. பிராமணர்கள் வாழவே கூடாதா? பிராமணர்கள் அமைச்சராக இருக்கவே கூடாதா? அது அவங்களுக்கு ஆடிட்டராக மட்டும் இருக்கணும், ஆடிட்டராக மட்டும் இருக்கணும், மற்ற விஷயங்கள் இருக்கணும், ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கணும், நிழல் வேலைகளுக்கு இருக்கணும். ஆனால் அமைச்சர்களாக பொதுவெளியில் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நாங்கள் மாட்டிப்போம் காமிச்சோம்னா அதை உடைச்சிருக்காங்க. உடைச்சது நல்ல விஷயம். தம்பி டிவி கே ரமேஷ் சிறப்பாக செயல்படுவார்னு எதிர்பார்க்குறோம்.
அவர் அந்த கோயில்களில் அவருக்கு சில கோரிக்கைகள்லாம் இருக்குது. நாளைய பேட்டியில் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். அறநிலை சார்ந்த கண்டிப்பாக. கோரிக்கைகள் கவர்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்கும் தனியார் கொள்ளையடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருந்த விஷயங்கள், அதை எல்லாத்தையும் நம்ம கோரிக்கையாக வச்சு ஏன்னா பல கோரிக்கைகள் நேற்று கூட ஒரு இடத்துல போய் முக்கியமான ஒருத்தர் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் பேசுறதெல்லாம் ஏதாவது லிங்க் வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, அவர் பேசுகிறத கேட்டு பண்ணுறாருங்க, அது நல்ல விஷயம். அந்த லிங்க்குன்றதில் அந்த இதெல்லாம் நம்ம கொண்டு போக வேணாம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பொதுவான ஒரு விமர்சனங்கள் வர்றதை ஏற்றுக்கிட்டு பண்ணுறாங்க. அது நம்ம வைக்கிறது யார் வைக்கிறதோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்புன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிகமாக விமர்சனம் பண்ணது நம்மளாக இருந்தாலும், ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அரசை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறதுக்கான நம்ம யோசனைகள், ஆலோசனைகள், கோரிக்கைகள் அந்த மாதிரி வைக்கும் பொழுது, அது பொதுமக்கள் சார்ந்த விஷயமா இருக்கும் பொழுது நிறைவேற்றினா நல்ல விஷயம் தான், வரவேற்கலாம். அதனால் இந்த அம்மா உணவகத்திலேருந்து பல்வேறு விஷயங்கள் அவர் என்ன பண்ணிக்கிட்டு வராரு. இன்னும் பல விஷயங்கள் ரொம்ப சூசகமாக பண்ணியிருக்காரு. இந்த டெண்டர்லலாம் இது வாங்கக்கூடாது, அமௌண்ட்டுன்றது கமிஷன் அதிகமாக வாங்கக்கூடாதுன்னா அதையும் குறைச்சிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்கிறது. அது பெரிய அளவில் சோலார், மற்ற மாநிலங்களோட நம்ம மாநிலம் சோலார் மின் உற்பத்தியில் ஒன்றுமே இல்லை. ஜிகாவாட் அளவுக்கு நம்ம கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அதை கெடுத்தது போன கவர்மெண்ட்டில் இருந்தோம். எதற்கெடுத்தாலும் இது வேணும் அது வேணும்னா வந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த சோலார் மின் உற்பத்தியை நாம் அதில் கவனம் செலுத்தி அந்த முதலீடுகளை வரவேற்று அதில் மின்சார உற்பத்தியை துவக்கினால், தனியார்கள் அவர்களுக்கும் மானியம் மற்ற விஷயங்கள் கொடுத்து பண்ணால் அவர்கள் மூலமாகவும் நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் மூலிமா நமக்கு ஜிகாவாட் அளவுக்கு மின்சார சேமிப்பு இருக்கும். அதே மாதிரி குடியிருப்புகள், ஃப்ளாட்டுங்க, தனியார் பெரிய பெரிய கட்டடங்கள், ஹோட்டல்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சோலார் மின்சாரத்தை ஊக்குவித்தால் அது ஒரு வேறு லெவலில் போகும். இதுக்கெல்லாம் தடையாக இருந்தது பார்ட்டி ஃபண்டுன்னு, அதை குறைக்க சொல்லிட்டாருன்னு ஒரு அறிவிப்பு செய்தியாக வந்திருக்கு அந்த துறையில். உண்மையிலே நல்ல விஷயம். அப்போ ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறை தான் தரங்கட்டு போன மாதிரி கிடக்குது. ஆமாம், உற்பத்தியே இல்லை, உற்பத்தியே கிடையாது. அப்போ அந்த உற்பத்திக்கான நல்ல மூலதனம் நம்மளுடைய பாருங்கள் வச்சு செய்யுது. வெயில் நம்மளுக்கு தான் கிட்டத்தட்ட 10 மாதம் வெயில் அடிக்கும். ஆமாம், 2 மாதம் தான் மழை, அதுலேயே நடுநடுவில் வெயில் அடிக்கும். அதனால் நீங்கள் பெரிய அளவில் வட மாவட்டங்கள்லேருந்து இந்த தென் மாவட்டம் போனாலே போதும், ராமநாதபுரமே ஆகிதானே, ஓசூர், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், இந்த வட மாவட்டங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்ட பெரிய லெவலில் உங்களுக்கு மின்சார உற்பத்தி. ஏற்கனவே அதானி அவர்கள் இப்போ அந்த பிளான்ட்டே மிக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, சோலாரோட பிளான்ட்டு. அதனால் இந்த ஒர்க்கும் அவங்க கவனம் செலுத்துறது நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த துறை அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள், இப்போ நிதித்துறையை மரிய வில்சன் கொடுத்துருக்காங்க. அவர் புதியவர், அவர் எந்த அளவுக்கு மத்திய அரசோட இணக்கமாக போய் அவர் நமக்கான விஷயங்களை பேசி கொண்டு வரான்றது, அவருடைய ஒர்க் ஸ்டைலை பார்த்தா நம்ம இனிமேல் முடிவு பண்ண முடியும். விஜயுடைய நெருங்கிய நண்பர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு மீன்வளத்துறை, நம்ம அவர் வந்தாலும் மீன்வளத்துறை தான் வருவாருன்னு நினச்சிருந்தோம், அதே மாதிரி தான் வந்திருக்குது. இன்னும் புதியவர்களுக்கு கூட்டுறவுத்துறை இதுன்னு, விக்னேஷ்னு ஒரு தம்பிக்கு இது டாஸ்மாக் மதுவில் யாரா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. விக்னேஷா விஷ்ணுவா இன்னும் பல பேருடைய பேர் நமக்கு பதிவு நாளாகும். அப்போ அவர் வாங்கியிருக்காப்புல. அது ஒரு சேலன் தமிழன் பார்த்திபனுக்கு போக்குவரத்து துறை. அவர் வெயிட்டான ஆளுங்க, அந்த காலத்துலேருந்து அவங்க கூட இருக்கிற ஆட்கள். ஆமாம், அதனால் அவர் அந்த இதை வாங்கியிருக்காப்புல. அதே மாதிரி சில பேர்கிட்ட தான் துறைகளை மாற்றி அமைச்சிருக்காங்க, சில துறைகள் கூட்டி இது பண்ணியிருக்காங்க. பால்வளத்துறை முதலாக ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்குறேன், அதை எப்படி பார்க்குறீங்க? ஜெகதீஸ்வரி தங்கமணி அவர்களை தோற்கடித்த ராசிபுரம் விஜயலட்சுமி அவங்களுக்கு. அது அவங்க நம்ம பல கோரிக்கைகள் வச்சுருக்கோம். பால்வளத்துறையில் கொள்முதலை அதிகரிக்கணும், அந்த துறையை ஒரு போட்டி போடுகின்ற துறையாக மாற்றணும். செய்வாங்களான்னு எனக்கு தெரியல, செய்யணும். ஏன்னா பால்வளத்துறை மாற்று பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு பெரிய அளவில் கவர்மெண்ட்டுக்கு பொருளீட்டு கொடுக்குது. இன்னை வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு சப்பையான துறையாக, ஒன்றுக்கும் உதவாத துறை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைண்ணா, பாம்பேக்கு ஒரு தடவை இவங்க போயிட்டு வந்துட்டாலே அந்த அமுலுங்கிற பேர் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பால்வளத்துறை டிபார்ட்மெண்ட். ராஜேந்திர பாலாஜி டைமில் கூட ஆவினை பிரபலப்படுத்தினார். ஆமாம், ஆவின் பால் ப்ராடக்ட்ஸ்லாம் பெரிய அளவில். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆவின் பால் ப்ராடக்ட்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அரசு சார்ந்த எல்லா இதுவும் ஆவின் ஸ்வீட்டு தான் போகணும்.
முடிஞ்சது. அதுவே பெரிய சக்ஸஸ் ஆயிரும். அது பெரிய கான்ட்ராக்டாக மாறிடும். ஆவினுக்கு பெரிய வருமானமாக மாறும். ஆவின் சார்ந்தது தான் அரசு. ஆவின் பால் தான் அரசு இது இந்த இது ஹாஸ்பிட்டல்ஸு எல்லா இதுக்கும் சப்ளை ஆகணும். இந்த மாதிரி ஆவின் 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 எல்லா இடத்துக்குமே ஆவின் தான். ஒரு gift கொடுக்குறீங்களா, ஆவின் ப்ராடக்ட்ஸ் தான் கிஃப்டாக கொடுக்கணும். ஆவின் கிஃப்ட்டே இருக்குது தெரியும்ல. ஆமா. இந்த பால்கோவா, பால்கோவா நெய் இந்த மாதிரி. கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வரும். இது எல்லாமே அந்த மாதிரி வணிக நோக்கில் இவங்க ஆவினை நகர்த்துனாங்கன்னா, விஜயலட்சுமி ஒரு சிறந்த அமைச்சராக மாறுவார். அவர் காலத்தில் இது நடக்கணும். இந்த அதிகாரிகளை நம்பி மேடம் இதில் எப்படி அதில் எப்படின்லாம் தான் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி இவ்வளோ மோசமாக அந்த ஆவினில் இவர் இந்த மனோ தங்கராஜ் நாசமாச்சு. ஆவின் தயாரிப்பு இது இந்த இந்த இதெல்லாம் கண்டமாகி செயல்பட முடியாமல் போயெல்லாம் பிரச்சனை ஆச்சு. அதே மாதிரி பழையபடி அந்த கொழுப்பு 8% ஆக்கி ஏமாற்றினாங்க. அதை 9% மறுபடியும் உயர்த்தி அதை பழையபடி அந்த ஆரஞ்சு பால்லாம் கொண்டு வரணும். அதெல்லாம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. பால் விலையை உயர்த்தினாலோ கூட்டினா இது வேறு ஏதாவது பண்ணாலோ மக்களுடைய எதிர்ப்பு அங்கே வரும். பால் தான் ஒவ்வொருத்தருடைய அன்றாட இது. அப்போ இங்கே திருமலா ஹெரிட்டேஜின்னு கால் ஊனிட்டு விலை இஷ்டத்துக்கு விலை ஆவின்லாம் கம்பேர் பண்ணான். அப்போ ஆவின் அவங்களோட போட்டி போட்டு பால் சப்ளை அதிகப்படுத்துங்கன்றான். அவங்க ஏன் அங்கே போகிறாங்க? ஆவின் கிடைக்காதனால தான் அங்கே போகிறாங்க. ஆவின் ரீட்டைல் ஷாப்பை அதிகப்படுத்தணும். எவ்வளோ ரீட்டைல் ஷாப்பு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க. முன்ன இருந்துச்சு அந்த மாதிரி ஆவின் பாலகங்கள்னு பல இடங்கள் இருந்து பூத்தாக. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த ஆவின் ரீட்டைல் ஷாப்பை கொடுத்து இந்த ஹோட்டல்களுக்குன்னு பால் வந்து ஹெரிட்டேஜ் பால் இல்லை திருமலா பால் தான் அந்த திக்னஸ்ஸு ஹோட்டலுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அது ஆவின்னு கொடுக்க முடியாது? அப்போ அந்த இடங்களில் ஏஜென்சி மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து இந்த பாலை எல்லா ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணி அதன் மூலியமாக சலுகை விலையில் கொடுக்குறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ்லாம் கால் ஊன முடியுமா? அப்போ நம்ம காசை வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டுடைய காசு ஹெரிட்டேஜுக்கும் திருமலாக்கும் வெளியே போய்கிட்டே இருக்கு. ஆந்திராக்கு இங்கேருந்து தொழிலை தான் பிடிங்கிட்டு போகிறாரு சந்திரபாபு நாயுடுன்னு பார்த்தா அவர் பால் மூலயமா மக்களுக்கு காசையும் பிடின்னு போகிறார். இதெல்லாம் வந்து அமைச்சர் விஜயலட்சுமி இவங்களாம் கவனம் வச்சுக்கிட்டா இது இருக்கும். ஏற்கனவே பல விஜயலட்சுமிங்க இருந்திருக்காங்க, காணா போயிருக்காங்க, சும்மா இருந்துட்டு போய்க்கிறாங்க. அதே பேரில் ஒரு அமைச்சர் வந்துக்கிறாங்க. உண்மையிலே ஆவினை பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஆவினால் அதில் எக்ஸ்பர்ட் வந்து எஸ்ஏ பொன்னுசாமி, பால் முகவர்கள் சங்கம். இது அவருக்கு தெரியாத இந்த விஷயங்கள் உள்குத்து விவகாரங்கள் இல்லை. அவரை கூப்பிட்டு இல்லை அவரை ஆலோசனையாவது கூப்பிட்டு கேளுங்க, என்ன பண்ணலான்னு கேளுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவருடைய சேவை கண்டிப்பாக தேவை. நாலேஜ் இது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள்கிட்ட எப்படி நல்லதை கொண்டு போகலான்னு அந்த மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க. அவர்களை பயன்படுத்துங்க, தப்பே கிடையாது. எஸ்ஏ பொன்னுசாமி எனக்கு தெரிஞ்ச ஆவினில் அவரை மாதிரி பேசுறதில்லை. அதே மாதிரி இன்னொருத்தர் ஆவினில் பணியாற்றிய அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து சிராஜுதீன் சொல்லிட்டு ஆவினில் பணியாற்றினவர். பல யோசனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த மாதிரி ஆவினை எப்படி சரிப்படுத்துறது வளப்படுத்துறதுன்றதை முதல்வர் அவர்களும் அந்த துறை அமைச்சர் அவர்களும் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்ன்றது இது. ஏன்னா ஆவின் பாலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ விற்பனைக்கு கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிராம பொருளாதாரம் உயரும். நீங்கள் 3500 2500 கொடுக்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக கறவை மாடு கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்குனீங்கன்னா இன்றைக்கி 2002 கோடியே 10 லட்சம் தான் நம்ம உற்பத்தி. அதில் ஆவின்னு 37 லட்சம் தான் கொள்முதல். மீதி எல்லாம் ஹெரிட்டேஜும் திருமலாவும் போகிறாங்க. இல்லைண்ணா இன்னொரு விஷயம் கூட, அது கிராமப்புற மக்களுக்கு வந்து அது நேரடி டச். இது அம்மா கொடுத்தது மாடு அப்படிங்கிற மாதிரி அந்த டச் இருக்கும். அது மாதிரி விஜய் அவர்கள் முதல்வர் மாடை பார்க்கும்போதே ஞாபகம் வரும். அது அவங்க நேரடி டச்சில் உணர்வுபூர்வமாக இருக்கிறவங்க. அந்த வியாபாரமும் நல்லா வளருங்கிறத விட அந்த இவருக்கு ஓட்டுமே பெரிய அளவில் அதிகம். இவருக்கு இளைஞர்கள் சார்ந்திருக்காங்க. ஆவினுடைய அந்த ஃப்ரான்ச்சைஸ் இது தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போயிட்டு பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அந்த இளைஞர்கள் பால் கொள்முதல் மையங்கள், ஆவின் பால் கொள்முதல் மைய இளைஞர்களை வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டு பண்ணை மாதிரி ஆவின் ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் வாங்குறதுலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தினா நீண்ட காலத்துக்கு கவர்மெண்ட்டு பேர் இருக்கும். பல விஷயங்களை அவர் முதல்வர் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்தினார்னா தமிழகத்திற்கு மாற்று பொருளாதாரம் இது பெஸ்ட்டு. உங்களுக்கு டாஸ்மாகை நம்ப தேவையில்லை. டாஸ்மாக் ஓரளவுக்கு தான் வருமானம். அதில் குறைச்சிட்டு இதில் ஏற்றுனீங்கன்னா இன்றைக்கி நம்ம காசு வெளியே போய்கிட்டு இருக்குது ஆந்திராவுக்கு. அதை தடுத்து நிறுத்துங்க. நமக்கு மேய்ச்சல் நிலங்கள் நிறைய ஓசூர் கிருஷ்ணகிரிலாம் இன்றைக்கி எங்கேயோ போயிடும். அந்த மாவட்டங்களில் பெரும் வளர்ச்சி வந்து மற்ற இதில் இருக்குதுன்னா இதில் அந்த மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி நகரும்.
தென் மாவட்டங்கள், பல மாவட்டங்கள்ல. இது வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து நான் 7 பட்டியலின மக்களுக்கு வந்து அமைச்சரவையில் இது கொடுத்துருக்காரு, பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஒரு நடிகர் வந்து சமூக நீதியை நிலைநாட்டுற நிலைமைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருச்சா? திராவிட கட்சிகளோட நிலை இப்போ இப்போ எப்படி இருக்கும்? திராவிடன்னு இவங்க உருட்டிட்டு தானே இருந்தாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சமூக சொல்லிட்டு நீதி ஆட்சி, சமூக நீதி கட்சி, சமூக சமூக நீதி நீதி நான் ஆரம்பத்திலேயே பல கேள்விகள் கேட்டோம். சமூக நீதின்னு சொல்கிறீங்க. ராசா ஒரு சிறந்த வாயை விட்டுருங்க. ஒரு நாலேஜபிள் பர்சன். அவர் வந்து அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவன்ற ஒரே காரணத்துக்காக அவரை கொண்டு போய் பட்டியலின தொகுதியில் நிப்பாட்டினாங்க. அவருடைய சொந்த தொகுதி பெரம்பலூர். அது பொது தொகுதியாக மாறினவன்னா என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லை, அவர் சொன்னார்ல எங்கள் தாத்தா ஊர் நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உருட்டு. ஆதி திராவிடர் அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறை, சிறுபான்மைனா சிறுபான்மை நலத்துறை, இப்படி தானே கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆமாம், அதை உடைச்சிட்டாங்கல்ல. இல்லை, ஒரே ஒரு முறை உபயோகத்துலாவுக்கு வருவாய்த்துறை கொடுத்துருந்தாரு கலைஞர் அவர்கள். அது ஒரு முறை தான் அந்த சேஞ்சஸ் வந்து இருந்தது. மற்றபடி எல்லாமே சிறுபான்மை இஸ்லாமியர்னா சிறுபான்மை நலத்துறை தான் மட்டும் தான் இருக்கும். இல்லைன்னா அயலக துறை. நம்ம ரஹ்மான் கானுக்கும் வேற ஏதோ ஒரு துறை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சிறு சேமிப்பு திட்டம் வேற ஏதோ ஒன்று கொடுத்தாரு. அது ஓகே. நான் என்ன சொல்கிறேன், இவர் எம்ஜிஆர் பண்ணார்னு நினைக்கிறேன். ராஜா முகமதுக்கு உணவுத்துறை கொடுத்தாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கள் வந்து பெரிய அளவில் ஒரு சமூக நீதினு வாய் சொல்ல இருந்தது தவிர செயலில் இல்லை. ஆனால் இங்கே ஒரு 8 பேர் 7 பேர் உங்களுக்கு தலித்து, இப்போ இவர் திரும்ப வந்துட்டா உள்ளே வந்துட்டாங்கன்னா 8,000. அப்புறம் சிறுபான்மையினர் அந்த இது ப்ளஸ்ஸு நான் சில செட்டப்லாம் அவங்களது பார்த்தேன். ரொம்ப அதாவது சொன்னால் நம்ப மாட்டாங்க. பணன்றதை அவங்க கவலைப்படல. பணம் கொடுத்து பதவி அதெல்லாம் இல்லை. ரெப்ரசன்டேஷன் பார்ட்டி ஃபஸ்ட்டு. டிஎம்கே ஐடிஎம்கே கிடையாது. மெயினாக டிஎம்கே வந்து கிடையாது, அந்த தொடர்றது கிடையாது அப்படின்னு சில துறைகள் எல்லாம் கொண்டு வராங்க. எங்கள் ஆளுங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு இதை ரொம்ப வலியுறுத்தி பண்ணுறாங்க. மற்றபடி இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் க்ளீன் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா போக போக எப்படி போகும்னா எனக்கு தெரியாது. நான் இப்போவே சொல்லிடுறேன். ஆமாம். ஆனால் ஏதாவது பண்ணிக்கங்க. ஆனால் மற்றவங்க பண்ண மாதிரி வெறும் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணாது. இல்லை, இந்த முதல்ல இந்த திமுக கள்ளக்காப்பி அடிக்காமல் இருந்தாலே போதும். ஆமாம். இந்த திமுகவுடைய பெரிய மைனஸ் என்னென்னா அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தி. ஆமாம். வேறு வளர்ச்சியை நோக்கி கவனம் எதுவுமே இல்லை. அப்போது நீங்கள் சம்பாதிக்கிறதுலாம் மற்ற விஷயம். வளர்ச்சியை நோக்கி கவனம் செலுத்தினீங்கன்னா பழைய திமுக சொல்லுவாங்க, காசு பார்த்தாலும் வேலை நடக்கும்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இது இல்லை, தலைவர்களும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். மாவட்ட இந்த மாதிரி இருந்தாங்க. ரைட்ண்ணே. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் அமைச்சரவை பட்டியலில் பார்க்கப்படுறது வந்து காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் நம் மண்ணில் வந்து உயிர் விட்ட நாள். அதே நாட்களில் 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் அமைச்சரவை. நல்லா இருக்குல்ல. 67 26 கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு ராஜீவ்காந்தி மறைந்த தினம் அன்று 2 பேர் அமைச்சர்களாக மீண்டும் காங்கிரஸ் அமைச்சரவையில் காலடி எடுத்து வைத்துள்ளது. இது மேலும் மேலும் அவருடைய வளர்ச்சி நோக்கி நகரும். ஏன்னா இந்த கூட்டணி அரசுன்னு போகும்பொழுது காங்கிரஸ் தாவேக்காவுக்கு நல்ல பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. அப்போ மாநகராட்சி எம்பி அதுன்னு நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று அதற்கான விளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரைட். உயர்கல்வித்துறை அமைச்சருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய வந்து கான்ட்ரவர்சி இருக்கிற ஏரியா. ஏன்னா என்ன காரணம்னா நம்ம வந்து இந்த இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து சான்சலர் போடுறது யார் கையில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆளுநருக்கும் அதிகமாக அந்த அமைச்சருக்கும் நடுவில் மிகப்பெரிய அளவில் சண்டை வர துறையே இந்த உயர்கல்வித்துறை தான். இதை விஸ்வநாதன் அவர்கள் எப்படி இது பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உயர்கல்வியில் கொண்டு போய் காங்கிரஸ்கார் ஒருத்தர் போட்டிருக்குன்றது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா இவர்கள் அந்த இதில் ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை. பாலிசி வந்து கவர்மெண்ட் பாலிசி. அதனால் அது எப்படி என்ன அவர் விஸ்வநாதன் அதில் துறையில் அது அவர் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர். அதனால் இது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று வேந்தர் நியமனம் இந்த கதை உருட்டுலாம் இவங்க கவர்மெண்ட்டில் தான் பண்ணுறாங்க. வேறு எந்த கவர்மெண்ட்லேயும் அது வரல. வேந்தர் நியமனன்றது துணைவேந்தர் நியமனன்றது வேந்தர் தான் முடிவெடுக்கணும். அதனால் யூஜிசி விதி அதான் சொல்லுது. உச்சநீதிமன்றமும் பல முறை அதை வலியுறுத்தி இருக்குது. கடைசியாக கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஓங்கி ஒரு கொட்டு அறிவிச்சிருக்கு. அதனால் அந்த இது வேறு. ஆனால் உயர்கல்வியில் நான் வந்து கவர்னர் கலந்துட்டேன்னா கலந்துக்க மாட்டேன், நான் அப்படி பண்ணணும், இந்த மாதிரி மோதல் போக்கெலாம் இல்லாமல் முறையாக நடத்தணுன்றது. இந்த ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லோரும் வாங்கணும். இந்த இவங்க ஆட்களை செட் பண்ணி நான் வாங்க மாட்டேன், கவர்னர் வாங்க மாட்டேன், அமைச்சர் தான் வாங்க. அதுக்கப்புறம் அவங்க கதி என்னாச்சு தெரியும்ல. அதெல்லாம் வரலாம் பெரிய சிக்கல்லாம் மாட்டினாங்க. அதனால் இந்த சிறுபிள்ளைத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிக்காதவங்க துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் துறை அமைச்சர். ஆமாம். அப்போ அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும். வெளியே வந்து நீங்கள் விமர்சனம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் வேறு விஷயம்.
அது ஒன்று. 2வது விஷயம், அநேகமாக இந்த ஆளுநர் தமிழ்நாட்டிலே இருக்க போவதாக ஒரு தகவல். அது நாளைக்கு அநேகமாக நாளன்னைக்கு தெரிஞ்சிடும். இல்லாட்டி கேரளா போயிடுவார். அப்போ இங்கே வேறு ஏதாவது ஒரு ஆளுநரை போடுறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். இன்னொரு பாராட்ட வேண்டிய விஷயம், இந்தியாவிலேயே ஏஐ தொழில்நுட்பத்துக்காக ஒரு அமைச்சரவையில் ஒரு பார்ட் கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு 2வது இடம். அவர் பிரச்சாரத்தில் சொன்னது செஞ்சுருக்கிறாரு. முதல் இடம் வந்து கேரளா பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஏஐ தொழில்நுட்பத்தை கேரளாவுக்கு பிறகு ஒரு இதாக ஒரு அமைச்சரவையில் ஒரு பார்ட்டாக கொண்டு வந்தது இந்த கவர்மெண்ட்டு. அதற்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்து தொழில்நுட்பத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்ம நகரணும். இன்னும் அதில் டெக்னாலஜியுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட அதில் கொண்டு வரும். அவரோட இதில் தானே நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவருக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆமாம், இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டில் பள்ளி கல்வியில் 6ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளி கல்வியில் கொண்டு வந்தது அந்த பைத்தான் கோட்டிங். இந்த ஏஐ மாதிரிகளை உருவாக்கும் பாடத்திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சட்டப்பூர்வமாக நிறைவேற்றிச்சு. தனியாக அமைச்சர் அந்த விஷயத்தில் அப்போது யார் 25-26 டிஎம்ஏ கவர்மெண்ட்டு பள்ளி கல்வித்துறையில் ஏஐ இதுக்கான பைத்தான் கோட்டிங் தான் கொண்டு வந்தாங்க. அதையும் ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டிக்கலாம். ஏன் இது வெளியே வரலன்னா, எப்போ பார்த்தாலும் உரிமை தொகை அதுன்னு பேசினாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வராமல் இப்போ இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை ஸ்மார்ட் கிளாஸ் அவர் வரும்போது இது பண்ணி கொண்டு வந்தாலும் எல்லா இடத்துலையும் ஸ்மார்ட் கிளாஸ் எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்றதை அவர் வந்து பண்ணுவாருன்னு நம்புகிறோம். ரைட்ண்ணே. ஐயுஎம்எல் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அதை முடிவு எடுத்துகிட்டு இன்றைக்கி பேராசிரியர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னது, இன்றைக்கு காலையில் முன்னாள் முதல்வர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு, அவர்கிட்ட நாங்கள் பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. கூட்டணியை வந்து திமுகவோட தொடர்றீங்களா தாவேக்காவோட தொடர்றீங்களா? இல்லை இது ஆதரவு சம்மந்தப்பட்ட விஷயம், கூட்டணி சம்மந்தப்பட்டு தேர்தலை ஒட்டி தான் பார்த்து பேசப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு அப்படியே ஸ்கிப் ஆன மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்குவோம், தேர்தலும் வந்தால் நகர்வோன்றது அது இல்லைன்னா இது ஒரு அனுபவிக்காத ஒரு விஷயம். ஐயுஎம்எல்க்கு இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் அவங்க அமைச்சரவையில் பங்கேற்றதே கிடையாது. முதல் முறை பங்கேற்கிறாங்க. ஒருவேளை அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்களோ அந்த இஸ்லாமியர் சம்மந்தப்பட்டவர்களோ இதை அனுபவித்ததுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே மாற வாய்ப்பு இருக்குமா? அதில் 2 வகை இருக்குல்ல. இப்போ இவங்க ஆதரவு வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்ட்டாங்கன்னா அந்த 2 பேரை இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 2 பேரும் ஒரு ஆளோ, இப்போ அவர் ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கிக்குவார், வாரிய இந்த மாதிரி தான். இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிற முஸ்லீம் லீக்கு எந்த முடிவையும் எடுக்க முடியாது. நவாஸ் கனி இதுக்கு போர்டு தலைவர், அப்படியே அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு எம்பி வரும்போது அதே நவாஸ் கனி எம்பி கேட்டு நிற்பார். எங்கே இருந்து திமுக போகிறது சொல்லுங்கள்? வாய்ப்பு இல்லை. அதனால் இன்றைக்கி அந்த சூடு குறையிலல்ல இன்னும், அதனால் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட திமுகவை இது தாவேக்கா தனிமைப்படுத்தி விட்டது. அதான் உண்மை. ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் உள்ளே வந்துட்டாங்கன்னா இனி அவர்கள் வெளியே போக மாட்டாங்க. காங்கிரஸ் வந்துச்சு ஏற்கனவே, இடதுசாரிகள் வெளியிலேருந்து ஆதரவு. இவர்கள் எல்லோரும் தாவேக்காக ஆதரவுனா இடதுசாரிகள் இங்கே இருக்கிற சண்முகம் வேணால் மாற்றி முடிவு எடுக்கலாம், டெல்லியில் இருக்கவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக தொடரும். அதனுடைய ஒரு பார்ட்டு தான் அதிமுகவை அவர்கள் கிட்டத்தட்ட கண்டுக்காமல் விட்டது. அதில் 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவர்களுடைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. 2வது, இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டா அதிமுக இனி தேவைப்படாதுன்ற எண்ணமும் இருக்கலாம். கண்டிப்பாக. ரைட்டா. பிசிகா தாமதமான முடிவாக பார்க்கப்படுது. எப்படி நான் பார்க்குறேன்? அவங்க வந்துடுவாங்க, எங்கே போவாங்க? அது திருமாவளவனுங்க வன்னியரசுக்கான பிரச்சனை ஓடினு இருக்குதுங்க, கொடுங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் வன்னியர் திருமணம்னா எந்த தொகுதியில் நிற்க வாய்ப்பு இருக்கும்? திருப்பி காட்டுமன்னார் கோயிலில் வாபஸ் அமைச்சிட்டு நிற்பாரா என்னன்னு தெரில. திருச்சிக்கெல்லாம் கொடுக்க தம்பி திருச்சிக்கலை கொடுக்காதுன்னு தெரியும் நினைக்கிறேன். அதனால் அது அவர் தான் முடிவு எடுக்கணும். அது கட்சிக்குள்ளே பிரச்சனைலாம் ஆகும். அதனால் திருமாவளவன் எம்பி, வன்னியரசு அமைச்சர் போனால் கரெக்டாக போகும். ரைட்ண்ணே. சரிண்ணே. அப்படியே தாவோம்ண்ணே. அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, திருப்பியும் சிபிஎஸ் அவர்கள் தலைமையில். அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அமைச்சரவையில் எந்த பதவியுமே கொடுக்கப்படலை. ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றைக்கி அந்த 25 எம்எல்ஏக்களோட நிலைமை வந்து மீண்டும் பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து பொதுச் செயலாளர் பதவிக்காக இந்த வெளியே வந்திருக்காங்களா,
அல்லது பொதுச்செயலாளர் பதவி கொண்டு வந்தோன்னா மொத்த எம்எல்ஏக்களும் கொண்டு வந்து இங்கே கூட்டணி வச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஐடியா இருக்க வாய்ப்பு இருக்குமா? இது பல தடவை பேசிட்டோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அமைச்சரவையில் இடம் இல்லை. ஆனால் இவர்கள் சண்டை தனி. அந்த சண்டையில் வெளியில் வந்துட்டாங்க. இனி மறுபடியும் உள்ளே போகிறதுன்றது தற்கொலைக்கு சமானம். அப்போ கூடுதலாக எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலையை பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அதுவும் முடியலன்னா இப்படியே தான் ஓடிட்டுருக்கோம். இது ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது சாதகம் பாதகமாக போகும். அதிமுகவுக்குள்ளே போகுமா அல்லது தாவேக்காக சாதகமாக வாய்ப்பு இருக்குமா? அப்படின்னு சொல்லலாம் முடியாது. அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் போயெல்லாம் தாவேக்காக்கு இனிமேல் ஆதரவுலாம் கொடுக்க முடியாது. ஆதரவு கொடுக்கணும்னா கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். இப்போ கட்சி தாவல் தடை சட்டமே ரொம்ப ஸ்பீடாக அமல்படுத்தி தான் ஆகணுன்ற மாதிரி எடப்பாடி தரப்பு நெருக்கி கோர்ட்டுக்கிட்ட அதுன்னு போய் கோர்ட்டும் ஏன் முடிவெடுக்காமல் இருக்கீங்கன்னு ஏதாவது டைம்லைன் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை. இப்போ தாவேக்கால ஒரு குரூப்பு அதிமுகவை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு குரூப்பு ஏற்றுக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தகுதி நீக்கம் வந்துச்சுன்னா பண்ணி விட்ருங்க, நம்ம தேர்தலில் சந்திச்சிக்கலாம். இல்லாட்டி தகுதி நீக்கம் பண்ணால் நீங்கள் அதிலே நின்று ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னாலும் நஷ்டம்தான். யாருக்கு? 25 பேருக்கு. ஏன்னா தகுதி நீக்கம் பண்ணிட்ட பிறகு இடைத்தேர்தல் வந்தால் அதில் இவங்க நிற்கிறாங்கன்னா தனி சின்னத்தில் தான் நிற்கணும். ஜெயிச்சிட்டா இவர்கள் அதிமுகவில் உரிமை கோர முடியாது. இந்த மாதிரி சிக்கல், நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. சரி, தகுதி நீங்கள் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் நம்ம 25 நம்ம தாவேக்கா போட்டு நிறுத்திக்கலாம்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அப்போ இவங்க எம்எல்ஏவும் போயிடும், இதுவும் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற டீமுக்கு தாவேக்காவுடைய உதவி தேவை. அதுதான் பெரிய விஷயம். சபாநாயகருடைய உதவி தேவை. அதனால் இங்கேருந்து நவள முடியாது. திருசங்க சொர்க்கம் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் பொதுக்குழு கூட்டுறதுக்கு கோரிக்கை வைக்கணும். அதில் 1/3 கேட்கணும். அந்த லெட்டரை வாங்கி கொடுத்து கேட்டு கூட்டலைன்னா தேர்தல் ஆணையம் இல்லை கோர்ட்டு மூலிமா போய் பொதுக்குழு கூட்ட வச்சு அதில் நிர்வாகியை மாற்றி கொண்டு வந்து இந்த மாதிரி தான் டாமினேட் பண்ணால் தான் கட்சியை கைப்பற்ற முடியும். கட்சி அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து கிட்டத்தட்ட அரசியல் அனாதைகள் மாதிரி தான். பெரிய சிக்கல்லாம் இருக்குது. கண்டிப்பாக. ரைட்ண்ணே. இன்னொரு பரபரப்பான விஷயம்னா, இந்த டாஸ்மார்க் 717 கடைகள் வந்து மூடப்பட்டிருந்திருக்கு. நேற்று இதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் கிளையில் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதில் குறிப்பாக சொல்ல போனது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறது வந்து அரசோட பாலிசியை வந்து நாங்கள் இதாக முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியம். கூட்டுறதுலையும் குறைக்கிறதுலையும் கவர்மெண்ட்டோடைய கொள்கையில் நீதிமன்றம் தலையிடாதுன்னு இருக்காங்க. ரெண்டாவது பாராட்டி தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது இல்லையா? மேல்முறையீடு போக வாய்ப்பு இல்லை. பள்ளிகள், கல்லூரி, பள்ளிவாசல், சர்ச்சு, கோயில்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தூக்குறது வந்து கவர்மெண்ட்டோட இஷ்டங்க. அதில் போய் கோர்ட்டு தலையிட்டு நீங்கள் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இவங்க போனது என்னென்னா குத்தகை காலம் முடிகிற வரைக்கும் தூக்கக்கூடாது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அதுவும் அதுலேயுமே அவங்க போய் கேட்குறதுக்கு ஒரு நியாயம் இல்லாமல் ஒரு போயிருக்கும். ரைட்ண்ணே. அமெரிக்கா செயல்ண்ணே 1789 ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி. நம்ம பொறுத்த வரைக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி 1650% ஒரு வருடத்து காலகட்டத்தில் பிஸ்னஸ் உயர்ந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கும் சூசகம் என்ன? அதாவது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு எந்த ஜனாதிபதியும் செய்யாத அளவுக்கு ஒரு தொழிலதிபர் ஒரு நாட்டுடைய அதிபரானால் எவ்வளவு பிரச்சனைகளை இந்த நாடு சந்திக்கும். அரசியல் ரீதியாக அணுகாமல் அனைத்தையும் வியாபாரமாக அவர் எப்படி பார்ப்பார். அவருடைய வாரிசுகள் உலகம் முழுவதும் இந்த வாரிசுகள் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. அந்த வாரிசு அரசியல் எந்த அளவுக்கு வரும். தன்னுடைய அதாவது அரசியலில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா தன்னுடைய அசட்ஸை உயர்த்திக்கணும் அப்படின்றதுல ட்ரம்ப் செலுத்தின கவனம் இது எல்லாமே இன்றைக்கி அமெரிக்கர்கள் தலையில் விடுங்கியிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $1.25 lakhs $1,25,000,000 போருக்காக செலவழிச்சிருக்கு. இது எல்லாமே ட்ரம்புடைய தனிப்பட்ட முடிவு, தனிப்பட்ட புத்தியில் உதிச்ச தேவையில்லாத வேலை. இன்றைக்கி ட்ரம்பும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகத்துடைய அச்சுறுத்தலாக மாறிட்டு வராங்கன்னு ஒரு ஜென்பிங்கும் இவங்களும் புட்டினும் கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர் சைனாவுக்கு போயிட்டு வந்தார். அந்த பிரயாணம் முற்றிலும் தோல்வி. அதுக்கு பிறகு இவர் போகிறார், புட்டின் போகிறார். நேற்று சைனாவில் அந்த என்விடியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி பேன் பண்ணிட்டாங்க. அந்த சிஇஓவும் கூட கூட்டு போயிருந்தார். அங்கே இருந்தால் கூட வந்து அப்படின்னு மூடி விட்டாங்க. அப்போது அமெரிக்கா சீன உறவுன்றது இவர் வந்து அடிக்கடி இவர் பண்ணுற எதுவுமே வந்து பெருசாக நடக்கிறதில்ல. இந்த விவகாரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் கூட்டாகவே இருக்கிறாங்க. இந்தியாவும் கிட்டத்தட்ட மறைமுகமான ஆதரவு தான்.
அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் உலகத்துடைய அச்சுறுத்தல் நாடு. ஒரு காலத்தில் இட்டாலியும் ஜெர்மனும் இந்த மாதிரி இருந்தாங்க. மூணாவதாக ஜப்பான் சேர்ந்தாங்க. அதான் உலக போரில் கொண்டு போய் முடிஞ்சது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் நாடாக இருக்கிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தை ஓப்பனாக சொல்லுது ரஷ்யானா, அது இஸ்ரேலுக்கு எரிச்சல் மூட்டுற விஷயந்தான். இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை முடக்குகின்ற இந்த போரை உருவாக்குன நம்ம ட்ரம்ப்பு என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் இவர் தான் அந்த 1789 கேபிட்டல் என்ற வெஞ்சர் கேபிட்டல் முதலீட்டு நிறுவனத்தை பற்றியும், அதில் வந்து இவர் எப்போ சேர்றாருன்னு அந்த கம்பெனியே வந்து 1789 கேபிட்டல் அப்படின்றது ஒமித் மாலிக் அப்படின்றவர் 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. 22 ஏங்க இந்த கார்ப்பரேட்டுகள் உருவாக்கி வளர்ச்சி அடையிறதுலாம் இதெல்லாம் விசாரணைக்கு வரும் அமெரிக்காவில் கூடிய சீக்கிரம். சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. கிறிஸ் பர்கித் அவங்களால தொடங்கப்பட்டது ஒமித் மாலிக்னா அப்போ எங்கே அங்கேயா? இது வந்து அமெரிக்க முதலீட்டு நிறுவனம். இந்த நிறுவனத்தை தங்களுடைய முதலீட்டு கொள்கையை இவங்க எப்படி திருட்டு போயிலுங்க பாருங்கள். தேசபக்தி முதலாளித்துவம், பேட்ரியாட்டிக் கேபிட்டலிசம், அப்புறம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கோஷங்களோட தான் இவங்க பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய உள்நாட்டு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள். இதில் மூணாவது தான் மேட்ரு. ப்ளஸ் ஏஐ. இதில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இதில் 2024 தான் ட்ரம்ப்பு வந்த பிறகு தான் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் வந்து அவருடைய மூத்த பையன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அரசாங்கத்தில் எந்த பதவியும் ஏற்காமல் கேபிட்டல் நிறுவனத்தில் ஒரு முக்கிய பார்ட்னராக ஜாயின் பண்ணுறார். இந்த நிறுவனத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பது, புதிய நிறுவனங்களை கண்டறிந்து ஒப்பந்தம் செய்வது மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சி உத்திகளை வகுப்பது இவருடைய வேலை. முதலீட்டுகளை ஈர்ப்பதுன்னா இப்போ வந்து நிறுவனம் தொடங்கிட்டானுங்க. ஆமாம். ஜனாதிபதி புள்ளையத்தையும் உள்ளே போட்டானுங்க. அவருக்கு பொறுப்பு இது முதலீடு ஈர்ப்பது. அப்புறம் ஏன் பெண்டகம் துட்டு தர மாட்டான்? பெண்டக வரலாற்றிலேயே இவங்களுக்கு அதிகமாக கொடுத்தது இந்த கம்பெனிக்கு தான். அவரது குடும்ப பெயரும் இந்த நிறுவனத்திற்கு உலக அளவில் மிகப்பெரிய கதவுகளை திறந்து விட்டது. ஏற்கனவே தொழிலதிபர்கள். ஆமாம். அவன் புள்ள இதில் இருக்கானா, அப்போ எவ்வளோ இன்னும் அமெரிக்க ஜனாதிபதி எல்லா வாசலுமே திறக்கும். இப்போது சமீபத்திய நிதி அறிக்கைப்படி இந்த நிறுவனம் கற்பனை செய்ய முடியாத வளர்ச்சியை எட்டியுள்ளது. 17 மடங்கு உயர்ந்த சொத்து மதிப்பு. கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த நிறுவனம் நிர்வகிக்கும் சொத்து மதிப்பு அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் AUM $200 மில்லியன் இருந்து $3.5 பில்லியன் கிட்டத்தட்ட 1650%. இது வரைக்கும் 100 தானடா சொல்லிட்டு இருந்தீங்க. 1600%. 29,000 கோடி ரூபாய் அசுர வளர்ச்சி அடைந்தது. அடுத்த சில ஆண்டுகளில் இதை $10 பில்லியன் $10 பில்லியன், அதாவது 5 மடங்கு, 3 மடங்கு இப்போ இருக்கிறதோட இலக்கு வச்சுருக்காங்களாம். ட்ரம்ப் போகிறதுக்குள்ள அதெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த ஒரு வருஷத்துலன்றதே வார் தான். ஆமாம். இந்த நமக்கே கிட்டத்தட்ட 97 வந்துருச்சு ரூபி. நம்மளுடைய ரூபி வந்து அவ்வளோ தூரத்துக்கு கீழே போயிட்டே இருக்கு. 97 ஆயிடுச்சு. அவன் தான் எதை பற்றியும் கவலைப்படலைங்க. இந்த நிறுவனம் பெரும் லாபம் ஈட்டியதற்கு முக்கிய காரணம் செரப்ராஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற AI சிப் நிறுவனத்தில் முதலீடு பண்ணது. இதில் வந்து இந்த நிறுவனம் பங்குச்சந்தையில் நுழைஞ்ச போது அதோடைய மதிப்பு 60 பில்லியன் பங்குச்சந்தையில். இது வந்து மிகப்பெரிய லாபத்தை அவங்களுக்கு இல்லை 8 பில்லியன்லேருந்து 60 பில்லியன் போயிடுச்சு. பங்கு சந்தை எவ்வளோ ஏற்றம் பார்த்துக்கோங்க. எலான் மாஸ்கினுடைய நேற்று பார்லேயோட 5 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது, 5.85 பைசாவாக இருக்குது. ஏன்னா மெலோடி சாக்லேட் மெலோனிக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரு. வெறும் 85 பைசா கூடியிருக்கு நம்முடைய பங்குச்சந்தையில் பார்லேயில். அந்த ஒரு நிமிஷத்துக்காக. அதுவே இங்கே பெருசாக எதிர்கட்சிகள்லாம் இது பெரிய தப்புப்பா, இப்போ மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சி நடந்திருக்குங்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி சொல்கிறது? எலான் மாஸ்குடைய XAI மற்றும் SpaceX நிறுவனங்கள் முன்னணி AI நிறுவனங்களான குரோக், டேட்டாபிரிக்ஸ், ரிஃப்ளெக்ஷன் AI மற்றும் பாதுகாப்புத்துறை ஸ்டார்ட் அப் ஆன ஆண்ட்ரில் போன்றவற்றில் இந்த நிறுவனம் பங்குகளை வாங்கியிருக்கு. எப்போல்லாம் சனிக்கிழமை இறக்கிட்டு திங்கக்கிழமை ஏற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியரின் இந்த வணிக நடவடிக்கை அமெரிக்காவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் அதிபராக இருக்கும் வேளையில் அவரது மகன் பார்ட்னராக இருக்கும் இந்த நிறுவனம் முதலீடு செய்துள்ள சில நிறுவனங்களுக்கு அரசாங்க ஒப்பந்தங்களும் சலுகைகளும் கிடைப்பதாக எதிர்கட்சிகளும் நிதி சார்ந்த அமைப்புகளும் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த போர் சூழல் உலகளாவிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு மத்தியில்
டொனால்ட் ட்ரம்ப்புடைய கொள்கை அறிவிப்பும் அவரது நிர்வாகத்தின் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிதி ஒதுக்கீடுகளும் 1789 கேபிட்டல் நிறுவனத்தின் லாபத்தையும் முதலீடு நிறுவன மதிப்பையும் கணிசமாக உயர்த்தியிருக்குன்னு ஏஷியா.co அந்த இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி சார்ந்த முதலீடுகள். உக்ரைன், ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் உலகளவில் நவீன ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. நீங்கள் கூட முன்னாடி பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1789 நிறுவனம் கேபிட்டல் நிறுவனம் தனது முதலீடுகளை பாதுகாப்புத்துறை ஸ்டார்ட் அப்களில், அதாவது டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் தீவிரமாக செலுத்தியது அப்படின்னு truthout.org அப்படின்ற இது அவங்க எழுதியிருக்காங்க ஃபுல்லாக. ட்ரம்பின் கொள்கைகளுக்கு ஆதரவாகவும் அரசாங்கத்தின் தேவைக்கேற்பவும் செயல்படும் ஆண்ட்ரில் ஹேட்ரியன் ஆட்டோமேஷன் போன்ற பாதுகாப்புத்துறை நிறுவனங்களில் இந்த நிறுவனம் முதலீடு செய்தது. இந்த ஆண்ட்ரில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், பெரிய அளவில். இது வாரன் செனட் அப்படின்றவங்க அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்புடைய மூத்த மகன் எரிக் ட்ரம்ப் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் இருவருக்கும் போர் சூழலை ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி இராணுவ ஒப்பந்தங்களை பெறும் நிறுவனங்கள் மற்றும் ட்ரோன் பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களில் தங்களின் முதலீடுகளை குவித்து லாபம் ஈட்டி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது வந்து இதெல்லாம் நம்ம போர் ஒட்டி பேசும்போது நீங்கள் அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறீங்கன்னு சொல்கிற மக்களுக்கு நேர்களுக்கு இதெல்லாம் சமர்ப்பணம். வார் ப்ரொஃபைட்டர்ஸ் மல்டிப்ளை அஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையை ட்ரூத் அப்படின்ற ஒரு இதில் எழுதியிருக்காங்க. அதை படித்தா அந்த டீட்டெயிலெலாம் தெரியும். அதே மாதிரி அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய பென்டகன் கடன் 1789 கேபிட்டல் நிறுவனம் முதலீடு செய்த சில மாதங்களிலேயே இந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் அரசாங்கத்திலிருந்து மிகப்பெரிய நிதி உதவி கிடைச்சது அப்படின்னு விக்கிபீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வல்கன் எலிமெண்ட்ஸ் இது இராணுவ தளவாடம் மற்றும் ட்ரோன்களுக்கு தேவைப்படும் அரிய பூமி காந்தங்களை ரேர் எர்த் மேக்னெட்ஸ் தயாரிக்கும் ஒரு சிறிய நிறுவனம். 2020 ஆகஸ்ட் இந்த நிறுவனத்தில் 1789 கேபிட்டல் முதலீடு செய்தது அப்படின்னு அதே விக்கிபீடியா பதிவு பண்ணியிருக்கு. முதலீடு செய்த அடுத்த 3 மாதங்களில் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையான பென்டகன் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் கேபிட்டல் அப்படின்ற இது மூலியமாக, அந்த ஆஃபீஸ் மூலியமாக இந்த நிறுவனத்துக்கு $620 மில்லியன், நம்ம ஊர் பணத்துக்கு 5500 கோடி ரூபா கடனை வழங்கிச்சுன்னு அதே விக்கிபீடியா பதிவு பண்ணியிருக்கு. அமெரிக்க வரலாற்றிலே பென்டகன் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இவ்வளோ பணம் வழங்கினது சரித்திரம் இல்லை. இதான் முதல் முறை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இது 1789 பல விஷயம் நம்ம போய்கிட்டே போவோம். ஆமாம், படிச்சுட்டே போனால் அது எங்கேயோ போய் முடிக்கணும். பல பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக போய் இணையதளங்களில் தேடினா ட்ரம்ப் எப்படி விளையாடிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். அது நம்மளும் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது அதுவும் தெரிய வாய்ப்பு இருக்கும். ரைட்ண்ணா, மிக்க நன்றி. நம்ம நேரத்தையும் கருத்தையும் பார்த்து